இருக்குது, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. டயட்டில் இருக்கவங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக தேவை. ரெண்டாவதுக்கு இது வந்து கொலஸ்ட்ராலை ரொம்ப கம்மி பண்ணும் அப்படிங்கிறனால இது ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தோசை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் இந்த தோசை இதில் வாத்துக்கிறேன். உடனே எண்ணெய் ஊற்ற வேண்டாங்க. இப்போ அதை பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ நான் சுற்றியும் இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ மேலே. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ லஞ்ச் நீங்கள் டின்னராகவோ கொடுத்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் அடிக்கடி உங்களுக்கு பசி எடுக்குங்கிற அந்த தன்மையே இருக்காதுங்க. உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அத்தனையும் நிறைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தோசை. நம்ம மில்லட்ஸில் பண்ணுறனால சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு இல்லைங்க, நல்ல மொறு மொறுன்னு வரும் இந்த தோசை. இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வெங்காய சட்னி இது கூட எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. நான் இப்போ ஒரு வானிலையில் 2 வெங்காயம், ஒரு 1.5 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, ஜீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்திருக்கேங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாயும் ஒரு வரமிளகாயும் நான் சேர்த்திருக்கேங்க. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் இதை அரைச்சி சட்னி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி கூட பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயே போடல, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்மளுக்கு இப்போ இந்த மில்லட் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி இந்த டேஸ்ட்டு நான் ரொம்பவே பிடிக்குங்க. நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், வயிறு நல்லா ஃபில் ஆகும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவிஸ் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்து என்ஜாய்